எவனுமே கேட்க மாட்டான்னா ஒருத்தன் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் நான் ஒருத்தன் கேட்குறேன்ல, பதில் சொல்லணும். எங்கேருந்து எடுப்பேன்? 10,000 கொடுப்பேன், எங்கேருந்து கொண்டு வருவேன்? கடன் தானே வாங்குவேன். யாரை காட்டி கடன் வாங்குவேன்? ஒன்று என் மக்களின் நலத்தை அடமானம் வைப்பேன், என் மண்ணின் வளத்தை அடமானம் வைப்பேன். எங்கள் அப்பா வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி நீ என் நாட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குவேன். எதுக்கு நீ ஒரு தலைவனி? சொந்த நாட்டு மக்களுக்கு கடனை வச்சுட்டு போகிறவன் ஒரு தலைவனா? சொந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போகிறவன் நல்ல தகப்பனா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். படிச்சிருக்கீங்கல்ல, உலகம் பூரா நாட்டு நிர்வாகத்தை பார்க்குறீங்கல்ல. நாடாக்குறியா சுடுகாடாக்குறியா? என்ன வச்சுருக்க? தண்ணி இல்லை குடிக்க, சுவாசிக்க காற்று இல்லை, சாப்பிட சோறு இல்லை, மழை இல்லை, மணல் இல்லை, எல்லாத்தையும் விற்றுட்ட. மழை இல்லாமல் எப்படி மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியுங்கிற? இந்த ஆற்று மணல் அள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு மணலுக்கு தான் கொடுத்தியா? இந்த மழை இன்னொன்று கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு எத்தனை லட்சம் டன் ஏற்றுற? வேறு மாநிலத்துக்கு ஏன் என் மலையை வெட்டி என் தாயின் மாறதுக்கு விற்கிற? என் மண்ணின் மக்களும் தேவைக்கா மண்ணல்ல தனி கோடுமை அது. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2,000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2,500ன்றாரு. இந்த 2,000க்கு 2,500க்கு தான் போட்டி விளங்குது. அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காப்புல. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்கள் கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறது கொள்கை இல்லை, இதனால் இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குது. திமுக ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும் பேசணும். இந்த டாஸ்மார்க்கை விற்று நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமாக ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமாக ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவன் மனநிலை சராசரியாக இல்லை. மனநோயாளி மாதிரி குடிநோயாளியாக ஆக்கிட்டியே. அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுகிறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தரம் வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுகிறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை. அதை தான் திரும்ப சொல்லிட்டுருக்காரு. அவர் 2,000 தரேன்றார் குடும்பத் தலைவிக்கு, இவர் 2,500 தரேன்றார். அப்போ 2,000க்கும் 2,500க்கும் போட்டி. புரியுதா? சரியாக தானே இருக்குது. வேறு முதலமைச்சருக்கு வந்து வேட்புமனுவில் 6 கோடிக்கு மதிப்பு தான் சொத்து இருக்குது, சொந்தமாக கார் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய வேட்புமனுவில் தெரிவிச்சிருக்காரு. சைக்கிளில் தானே போகிறாரு ஐயா, பார்க்குறீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்டி பார்த்தது இல்லையா? நம்புங்க. ஒரு பெரிய தலைவர் சொல்லும்போது கார் இல்லைன்னா ஆமான்னு நம்புங்க. 6 கோடிக்கு ஒரு கோடியை கொடுத்து தரோம். இப்போ நடந்தால் போகிறாரு. சிரிக்காதீங்க. எதையோ கேட்டுக்கிற வேண்டியதான். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாபம் வாங்கி வந்து பிறந்த மக்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகுது, அதை அரசே அனுமதிக்குதுன்னா அந்த ஆட்சியெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் சாபம் பெற்ற மக்கள் தாங்கிறான். புரியுதா? அதுதான் நாங்கள் சாபத்தை வாங்கி வந்துருக்கோம். சத்தமாக கேளுங்க. பொறுத்திருந்து போயிட்டு வரவா.